யாருடைய தாகமாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தந்தையனின் கடமை. எந்த படம்? ஆயிரத்தில் ஒருவன். இங்க நிறைய புரட்சி தலைவர் ரசிகர்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க வாமாத்தியாரா நடிக்கிறது எங்க வீட்டு பிள்ளை வந்து சூர்யாவும் கார்த்தி எங்க வீட்டு பிள்ளை. எங்க வீட்டு பிள்ளை வாத்தியாரா நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி ஞானவேல் ராஜா, தம்பி கலையுலக மார்க்கண்டையன் சிவகுமார் அவர்கள் அண்ணன் சொன்ன அடிச்சு போடுவாங்க. நீங்க சின்ன பையன் மாதிரி இருக்கிறீங்க, உங்களை போய் நான் எப்படி அண்ணன் சொல்றது? நலன் குமாரி சார் டைரக்டர், குமாரசாமி அவர்கள் டைரக்டர், அத்தனை பேருக்கு தம்பி ஆனந்தராஜ் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கார்த்தியின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்க, நான் தீவிர வாத்தியார் ரசிகர். நான் இந்த படத்துல வில்லன். தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகரை நடிச்சுக்காரு. கேட்டாரு, நான் டைரக்டர்கிட்ட கேட்டு அதை ஓபன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. நீங்க தலைவர் ரசிகர் தானே ஆனந்தராஜ்? தம்பி இல்லைங்க, டெஸ்ட் இருக்கு, அது உட்கார முடியாது. பாருங்க, நான் சொல்ற டயலாக் எல்லாம் எந்த படத்துலன்னு சொன்னேன். சும்மா நடிச்சா கேரக்டரா ஏ தோசாமி, என் தாய் எனக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்க, இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா. இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழை இல்லடா. ஒரு பிடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில் வந்தவன் தான்னா. ஏய், 100 என்ன 1000 என்ன லட்சம் பேர் ஒன்று கூடி படையெடுத்து வந்தாலும் இந்த இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா. நான் ரத்த சிந்துனா அது இந்த மண்ணில் தாண்டா கலக்கும். நான் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்ணை தாண்டா எனக்கு. ஏன் உயிர் போனா இது இந்த மண்ணில் தாண்டா போகும். ஆனா அந்த நேரத்தில் நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்கு மட்டும் இல்லை, எங்கெல்லாம் உழைக்கிறவன் இருக்கிறானோ, எங்கெல்லாம் அவனுடைய வேர்வை துளிகள் விழுதோ, அங்கெல்லாம் என்னோட உரிமை குரல் உழைச்சுக்கிட்டே தாண்டா இருக்கும். அவர் சொன்னதுலேயே அவங்களுக்கு பாதி பேர் கிடைச்சிருக்காரு. உரிமை குரல் படத்துல வர உரிமை குரல் பேர் சொல்லிட்டாரு. சரி, இது வந்து அவர் துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம், துப்பாக்கியில சுடுறதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய வாய்ஸ் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஒரு படத்துல அஞ்சலி தேவி அம்மா வந்து ஒரு சர்வாதிகாரி ராணி, அவங்க தலைவர் வந்தோன்னு அவங்க மேல கத்தி எடுத்து வீசிடுவாங்க. அப்போ தலைவர் பேசுற ஒரு வசனம், என்னை கொல்ல இருந்தீர்களே, அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள். குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிவைக்க மாட்டேன். வழிமொழி வீழ்ந்தது. மகாராணியரை வீழ்த்துவது சுலபம் என்பதற்கு அறிகுறியாக. ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாரன். அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான். இது மகாதேவி மர்மயோகி. வாய்க்கு வந்ததெல்லாம் அடிப்போம். சரி, படிச்சிருக்கேன். இதை சொல்லுங்க. படையிலே சேர்ந்தேன், மக்களுக்கு பணிபுரிய, நாட்டை காக்க. சேர்ந்த பின்பு அறிந்தேன், ஆற்ற வேண்டிய படை மக்களை ஆள வைத்தது, வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாள வைத்தது என்று. உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன். ஆதரவற்று மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன். மக்கள் அழுத கண்ணீர் ஆரண பெருகும். சண்டை வேண்டாம், உணவு வேண்டும், வாழ்வு வேண்டும் என்று அலறுவார்கள். அவர்களை அடிக்க சொல்லுவார் தளபதி. அணைக்கத்தாவும் மனசாட்சி. உள்ளம் குடித்தது, உதிரம் கொதித்தது. ஏன் இப்படி? எதற்காக? நடக்கலாமா? சரிதானா? இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன். ஒரே ஒரு முடிவுக்குத்தான் வந்தேன். மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரையில் மன்னராட்சியின் அக்கிரமங்களுக்கு முடிவே இருக்காது என்பதை அறிந்தேன். படையிலிருந்து விலகினேன், புரட்சி கூட்டத்திலே புகுந்தேன். புரட்சி என்றதும் பயந்து விடாதீர்கள். இது ஆலயத்திற்கும் ஆயுத புரட்சி அல்ல. அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நாங்கள் தீயிடுவோம், தீமைக்கு கொள்ளையடிப்போம், மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம். அறிவு பொருட்களை கத்தி இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி எது? என்ன நாடோடி மன்னர். என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இதுவரை இல்லை. அது நாடோடி மன்னர். சரி, மனோகர் சார் கேட்பார் வாத்தியார் பார்த்து, நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு. உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா? என்றென்றும் நிலைத்திருப்பதற்கு. அது வந்து 1001 படத்தை சோசியல் டயலாக். வீட்டுக்கூரையில ஒட்டடை படிக்கணும்னு யாருமே ஆசைப்படுறதில்ல, அது தானா படியுது. வாழ்க்கையில வர துன்பங்களும் அப்படித்தான். அதை நாம தான் நம்ம மன உறுதியால போகணும். இது இதுல கேட்டு சொல்றேன். இல்ல சந்திரோதயம். ஓகே,
இப்ப பரவாயில்ல, பொழைச்சு போங்க, விட்டுரு. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. Guys, I think for one moment சத்யராஜ் சாருக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். This is iconic sir. நீங்க மிகப்பெரிய வாத்தியார் ரசிகர்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய வாத்தியார் ரசிகர் அப்படின்றது வேற லீக் சார். மன்னிக்கணும், நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அவருன்னு சொல்லிட்டேன். அவர்கிட்ட இருந்து கர்லா கட்டையை வந்து வாங்கினவர் இவர் தான். ஆனா இந்த கர்லா கட்டையை கொடுத்தது என்கிட்ட தான். அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரோ அதே போல இவர் கர்லா கட்டையை என்கிட்ட கொடுத்துருக்காரு. சார் அது இப்ப அவுட் ஆஃப் போர்ஷன் சார். அது கரலாக்கட்டை வாங்கின கதை. நான் வாத்தியாரை பார்க்க தோட்டத்துக்கு போனோன்னே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அண்ணா ஒன்றும் வேண்டாண்ணே, எப்போ வேணாலும் உங்களோட வரேன், பார்க்குறேன், போகிறேன், அது போதும்ண்ணே. இல்லை ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னாரு. அண்ணா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு தம்பிள்ஸ் இருந்தால் கொடுங்க, நல்லா பெருசாக கேளுங்க அப்படின்னு. ஐயோ பெருசாக நீங்கள் எனக்கு ஏதாச்சும் பண்ணாலும் அதை வச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஒரு தம்பிள்ஸை கொடுங்கண்ணே போதுன்னு வாங்கிட்டு கேட்டால் ஒரு கரலாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன வெயிட் தெரியுமா? பட்டிக்காட்டு பூனையால் சுற்றி இருப்பாரு. பயங்கர வெயிட்னா அது. ஒயிட் பேண்ட், ரெட் ஷர்ட், பிளாக் பெல்ட், அந்த படத்துல ட்ரெஸ். ஆமா ஆமா சார். என்ன சார் இப்படி அனுமனுவா ரசிக்கிறீங்க? ரொம்ப அரக்கத்தனமான ரசிகர், பக்கத்திலேயே வர முடியாது. இங்க வர நாங்க யாரும் அட்டெம்ப்ட் கூட பண்ணல சார். பட் அந்த ரசிகர் இந்த திரைப்படத்துல அவ்வளவு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். 1958 ஆகஸ்ட் மாசம் 22ஆம் தேதி பாருங்க டேட்டோட சொல்றாரு. 64 பொங்கலுக்கு வேட்டைக்காரன், 65 பொங்கலுக்கு எங்க வீட்டு பிள்ளை, 66 பொங்கலுக்கு அன்பே வா. சத்தியமா தெரியல சார். எல்லா சார்பா தான் சார் சொல்றேன். இது வேற லீக் சார். இது மாதிரி வரவே முடியாது. எல்லா படத்து வசனம் தெரியும், மத்தவங்க எல்லாம் பேசணுங்கிறதுக்காக விட்டு வச்சுட்டு போறேன். ஒரே ஒரு வாத்தியார் தான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். எனக்கு என்ன மகிழ்ச்சினா வேற யாரும் அந்த பாவாத்தியார்னு கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டு பிள்ளை 1000ல் ஒருவன் கார்த்தி நடிக்கிறது எனக்கு சந்தோஷம். உண்மையிலே சொல்றேனுங்க, ஏதோ கார்த்தியா இருந்தங்காட்டி நாங்கெல்லாம் விட்டு போனா போதும் 1000ல் ஒருவன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு. வேற யாராச்சும் எடுத்திருந்தாங்க குப்பு 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 குப்புன்னு எரிஞ்சிருக்கு. இது நம்ம ஆளா போனங்காட்டி சரிப்பா நம்ம கார்த்தி தான்ப்பா 1000ல் ஒருவனை நடிச்சுட்டு போட்டுப்பா அப்படின்னு விட்டேன். பரவாயில்ல, நிறைய இடத்துல பாஸ் ஆயிட்டீங்க. ஆமா, ஒரு லவ் சீன் டைலாக் சொன்னா தெரியுமா? வேண்டாம் இல்ல, நல்ல சீனு. நமக்கு ரொம்ப தூரம் வேண்டாம். 1000ல் ஒருவன்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களும் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. ரெண்டு பேருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியம் இருக்கும். பட் ஒரு லேடிஸ்க்கு ஒரு வெக்கம் இருக்கும்ல, கட்டி பிடிக்கலாம்னு ஆசை இருந்தாலும் வெக்கத்தோடு இருப்பாங்க. அப்ப அந்த அலை அடிச்சு போட் ஆடணும்னா ஜெயலலிதா மேடம் வந்து வாத்தியார் மேல விழுந்துருவாங்க. விழுந்தோன்னா பொல்லாத அலை அப்படிம்பாங்க. வாத்தியார் நம்மை புரிந்து கொண்ட அலை. அது வந்து திருமணம் ஆன பிறகு உள்ள பேசுற வசனம் அது. கப்பலுக்கு அடியில். ஓகே, மற்றவங்க பேசணும். இத்துடன் எனது இல்ல ஐயா, வாத்தியார் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க நீங்க. இங்க ஒரு சில கேள்விகள் அவரும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க வாங்க கண்ணு வாங்க. அங்க வரணுமா? சார் நீ கண்ணு அந்த கண்ணு இல்ல சார். சரி சரி. தம்பி சத்யராஜ் எப்படி இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்குண்ணா. உங்க ரசிகர்கள் நல்லா தாங்கண்ணா இருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்துல தம்பி கார்த்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் என்னோட ரத்தத்தின் ரத்தம். சொல்லுங்க அண்ணா. கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டை வாங்கிட்டாரு, பருத்தி வீரன் அப்படின்னு. தொடர்ந்துன்னு அண்ணா வாத்தியார் அண்ணா தொடர்ந்து 5 படம் கண்டினியூஸா ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே. அந்த சந்தோஷம் இருக்குண்ணே. இல்லாட்டின்னா உங்க கேரக்டர் எடுத்து நடிச்சு பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான, எங்களை மாதிரி உங்களுடைய வெறித்தனமான ரசிகர்கள்லாம் கோச்சுக்கும் இல்லையா. பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி என்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு. பஞ்சு டைலாக் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேண்ணே. கண்டிப்பா உங்க பேரை தம்பி கார்த்தி அருமையா காப்பாற்றுவார். அதனாலதான் அவர் 1000ல் ஒருவன். அண்ணா வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம், நீங்க சொன்ன டைலாக் போதுண்ணே. நான் என் பிறந்தேன்ல மேஜர் சுந்தர்ராஜ் உங்களை பார்த்து கேட்பாரு, உங்க கொள்கை தான் என்ன அப்படின்ட்டு. அழறவனை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவனை சிந்திக்க வைக்கணும். இதுக்கு மேல என்னென்ன டைலாக் வேணும்? ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நீங்க என்ன மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனா எந்த திரைப்படத்துல என்ன பார்த்து நீங்க ரசிகனானீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
அண்ணா நான் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கல தானே 1964 பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது. அந்த படம் பார்த்ததுலேருந்து உங்களுடைய தீவிர ரசிகன் ஆயிட்டுனேன். அந்த படத்துல வர பாடல் வரிகள் ஒண்ணு போதுண்ணே, எங்களை எல்லாம் வழி நடத்துறதுக்கு. இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்துறதுக்கு அந்த பாடல் வரிகள் போதும்ண்ணே. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அது போதுண்ணே. தம்பி, பாட்டே விட்டு வைக்கலையா நீ? அருமை. அப்புறம் நான் கொடுத்த இந்த கடலாக்கட்டைய இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா? ஆமாண்ணா வச்சிருக்கேண்ணே. ஆனா என்னன்னா நீங்க கொடுத்தப்போ அந்த கடலாக்கட்டை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேண்ணே. இப்போ ஐ ஆம் 71, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை தூக்கி சுத்தணும்னா சைடு கலண்டுருச்சுன்னா வம்பா போயிடும். ஆனந்தராஜுக்கு வேட்டு வைக்கலான்னு கொடுத்தேன்னே, தம்பி தப்பிச்சுட்டாப்புலன்னு நினைக்கிறேன். எடுத்து சுத்தினீங்களா படத்துல? சரி சரி, மிக்க நன்றி. ஓகே. கட்டப்பாவுக்கு கடலாக்கட்டை சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. கட்டப்பாக்கு கரலா கட்ட சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி. நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணே, கட்டப்பா படத்துல எனக்கு கேரக்டருக்கு பேர் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்க ரசிகரா இருந்ததுனால தானே. அதனால தானே சின்ன வயசுலயே 2 கையிலையும் சிலம்ப சுத்தி பழகிட்ட, கத்தி சண்டையெல்லாம் பழகிட்ட. அதனால தானே எனக்கு கட்டப்பாவை நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது. இந்த நேரத்துல உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் கட்டப்பாவை நடிச்சதுக்கு. வாத்தியாரே, தேங்க்யூ வாத்தியாரே. பெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஒரு மாற்று குறையாத ஒரு மனிதன் ஒரு வைபாக வாழ முடியுமா அப்படின்னா அதுவும் அந்த ரசிகர் அப்படிதான். தேங்க்யூ so much சத்யராஜ் சார் for creating an absolutely new vibe in this auditorium. இந்த அரங்கத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். Let's welcome our very own Santosh Naran everybody. Let's hear it for our dearest Sana.